Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். பெருநகர சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் 26 புதிய வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இதனை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சாலை பராமரிப்பு பணிகளுக்காக 21 மின்கல வாகனங்கள் மற்றும் நாய்களை பிடிக்கும் 5 வாகனங்கள் என 26 புதிய வாகனங்களின் பயன்பாட்டினை அவர் துவக்கி வைத்தார். சாலைகளில் பராமரிப்பு பணிகளை சாலை பணியாளர்கள் மேற்கொள்வதற்கு ஏதுவாக ஐடிபிஐ வங்கி மற்றும் எக்விடாஸ் வங்கியின் சார்பில் பெருநிறுவன சமூக பங்களிப்பு நிதியின் கீழ் வழங்கப்பட்ட 21 மின்கல வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. பொதுமக்களுக்கு இடையூறாக தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து வெறிநாய்க்கடி, நோய் தடுப்பூசி செலுத்துதல், கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திடும் வகையில் மாநகராட்சியின் மூலதன நிதியின் கீழ் தலா ரூபாய் 10.43 லட்சம் என மொத்தம் ரூபாய் 52.17 லட்சம் மதிப்பீட்டிலான 5 நாய் பிடிக்கும் வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் மகேஷ்குமார், ஆணையாளர் குமரகுருபரன் மற்றும் நிலைக்குழு தலைவர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: சென்னை மாநகராட்சியில் 1.80 லட்சம் தெருநாய்கள் உள்ளது என்று கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மண்டல வாரியாக தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. தற்போது 60% பணிகள் முடிந்துள்ளது. அதேபோல நாய்களுக்கு சிப் பொருத்தக்கூடிய பணிகளும் கடந்த மாதம் துவங்கியிருக்கிறது என்று அவர் கூறினார். பருவமழை தொடங்க உள்ளது. மழைநீர் வடிகால்வாய் பணிகள் முடிந்துள்ளதா என்ற கேள்விக்கு 2022ஆம் ஆண்டு முதல் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் நடைபெற்று வருகின்றது. ஒரு சில பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் முடிந்துள்ளது. தற்பொழுது மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்துள்ள இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றது என்று கூறினார். மண்டலம் 5, 6 தூய்மை பணியாளர்கள் முழுவதும் பணியமர்த்தப்பட்டார்களா என்ற கேள்விக்கு, பணியாளர்கள் இப்போதும் பணியில் வந்து சேரலாம். பணியாளர்கள் நிறைய நபர்கள் பணியில் சேர்ந்திருக்கின்றனர். இன்றைக்கும் பணிகள் சேர விரும்பினால் உடனே அவர்களுக்காக ஆணைகளை வழங்க மாநகராட்சி தயாராக இருக்கிறது என்று தெரிவித்தார். போதுமான அளவிற்கு பணியாளர்கள் இருக்கிறார். பணிகள் சீராக நடைபெற்று வருகின்றது. எவ்வளவு பணியாளர்கள் இருக்கிறார்கள் என்ற விவரங்களை வெளியிடுவோம் என்று கூறினார். மழைக்கால தட்டுப்பாடு மையத்தில் பெறப்படும் புகார்களுக்கு எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்ற கேள்விக்கு, கூடுதலாக கட்டுப்பாட்டு மையத்தில் ஆட்கள் நியமிக்கப்பட்டு பெறப்படும் புகார்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. வட்டார அலுவலகங்களிலும் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டு உடனடியாக தீர்வு காணும் வகையில் செயல்பட்டு வருகிறோம் என்று தெரிவித்தார். நீதிமன்றம் மதிக்கக்கூடிய அரசாக உள்ளது. கொடிக்கம்பங்கள் குறித்து நீதிமன்றம் உத்தரவு வந்துள்ளது. அதற்கு கலந்தாய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.